சுற்றி இருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர்கள் ஒரு நல்ல உற்சாகமான கரகோஷம் கொடுக்கலாம். இந்த 2024ஆம் ஆண்டு பொங்கல் விழா மிக சிறப்பாக உங்களோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். வசந்தம் டிவி எங்களுடைய கல்லணை பல்கலைக்கழக தமிழ் மாணவ ஒன்றியம் இணைந்து மிக சிறப்பாக காலையிலிருந்து ஏராளமான போட்டிகளோடும் பரிசல்களோடும் கலை நிகழ்ச்சிகளோடும் உங்களை அன்போடு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பல பேர் பல மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதே மாதிரி போகலாம். நேராக போனீங்கன்னா அடிக்கலாம். இப்போ இதுதான் சான்ஸ் அடிங்க. இதான் சான்ஸ் அடிங்க. அதான் சரி. ஓகே, முதலாவது வெற்றியாளரை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். ஏரியாவிலே இல்லாமல் முட்டியை உடைத்ததற்காக. இன்னும் சில மணித்தியாலங்கள் இருக்கிறது. இன்னும் ஏராளமான போட்டிகள் இருக்கிறது. உங்களை அன்போடு தொடர்ந்தும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். எங்களுடைய வசந்தத்தின் மண் வாசனை நிகழ்ச்சியினூடாக இந்த தை திருநாள் நல்நாளிலே உங்களை சிறப்பாக சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முட்டி உடைத்தல் போட்டியில் 2வது வெற்றியாளர். அப்படியே நேராக போனீங்கன்னா சரி. ரைட், இப்போ அடிச்சிங்கன்னா சரி. நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த முதலாவது முட்டி உடைதா இல்லையா அப்படின்றத நாங்கள் பார்க்கலாம். ரைட், ஒரு போட்டியாளருக்கு 2 நிமிடம் தான் அதிகமாக வழங்கப்பட இருக்கிறது. அந்த 2 நிமிடத்தை கடந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் போட்டியிலிருந்து விலக்கப்படுவீங்க. எனவே நீங்கள் வேகமாக அந்த முட்டியை உடைக்கலாம். தம்பி, எங்கே கட்டின முட்டியை காணும்? கொஞ்சம் சுற்றி விடுங்க. தங்கச்சி யார் மேலே குறி வச்சுட்டாங்க அடிக்கிறதுக்கு. ஓ, அது அந்த வண்டி எந்த பக்கம் போகுது அப்படின்றத பார்க்கலாம். ரைட், அப்படியே நேராக போனா. ரைட், அவருக்கான வெற்றி வாய்ப்பு 80% வந்திருக்கிறது. இப்போ 85, இந்த இப்போ 90, 95, 96, 97% வந்திருக்கிறது. 98, 99, 100 அப்படின்றத பார்க்கலாம். நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க பாப்போம். ரைட், முதலாவது முட்டியை உடைக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், 2 நிமிஷம் தான் உங்களுக்கான நேரம். அதுக்குள்ளால அடிச்சிடலாம். 1 தரம் 2 தரம் 3 தரம் இல்லை, அடிக்கலை. பரவாயில்லை, வாழ்த்துக்கள். அண்ணாவை 3 தரம் சுற்றி விடுங்க பார்ப்போம். ரைட், 4வது தரம் எக்ஸ்ட்ரா ஒருக்கா சுற்றி விடுங்க பார்ப்போம். ரைட், ஓகே, விட்டுருங்க. இப்போ அவர் போவார். ரைட், வேகமாக போங்க. அடிங்க பார்ப்போம். அதான் அடிங்க. அதான் சரி. ஓகே, 3வது போட்டியாளரும். இந்த அத்தனை நிகழ்வுகளும் சிறப்பாக எங்களுடைய மண் வாசனை நிகழ்ச்சியினூடாக எங்களுடைய வசந்தம் சொந்தங்களுக்கு நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். அப்படி தான் போகணும். அதே மாதிரி போனால் சரி. அதே மாதிரி போயிட்டு அடிச்சிங்கன்னா சரி. அந்த பக்கத்தில் இருக்கவங்க கொஞ்சம் கைட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த போட்டி இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். ரைட், அந்த நேராக போனீங்கன்னா பின்னால் இருக்கக்கூடியவங்க அப்படியே இருந்து உற்சாகப்படுத்தலாம். உங்களுடைய கரகோஷத்தை மாத்திரம் கொடுங்க. இன்னும் பக்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடி எப்படி விழ போகுது அப்படின்றத நாம் இப்போ பார்க்க போகிறோம். 2 நிமிஷம் தான் உங்களுக்கான நேரம். அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் முட்டியை உடைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் போட்டியிலேருந்து விலக்கப்படுவீங்க. அல்லது அந்த எல்லைக்கோட்டுக்கு அப்பா போயிட்டீங்கன்னா ரைட், போட்டி இருந்து நீங்கள் விலக்கப்படுவீர்கள். 2 நிமிஷத்துக்கு முன்னால் அந்த முட்டியை உடைக்கலாம். அடிச்சாச்சு. இல்லை, ஆகாஷுக்கு ஒரு நல்ல கைதட்டு. நேராக போகலாம். ஆகாஷை சுற்றி விடுங்க. ஒரு பழைய கோவம் இருக்கு போல யார் மேலே. பொல்லு பிடிச்சிருக்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. இது கிரிக்கெட் இல்லை அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். ஆத்தாடி, மிக சுவாரஸ்யமான போட்டியாக வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த ஆட்டி யாருக்கு விழப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். ரைட், நேராக போனீங்கன்னா சரி. கொஞ்சம் லெஃப்டில் கட் பண்ணுங்க. போட்டியிலிருந்து விலக்கப்படுகிறார். நேராக போங்க. அடியில் அப்படி இன்னும் அப்படிதான். ரைட், நல்ல ஒரு கரகோஷம் கொடுக்கலாம். 2 நிமிஷம் தான் உங்களுக்காக நாங்கள் இந்த போட்டிக்கு தரப்போகிறோம். ரைட், உடைக்க போறீங்க. சரியா அடிக்க போறீங்களா இல்லையான்னு பார்க்கலாம். அடிச்சுட்டாங்க. இல்லை, ரைட், ஓகே. ரைட், சுஜீவனுக்கு ஒரு நல்ல கரகோஷம் கொடுக்கலாம். நல்ல ஒரு கைதட்ட கொடுக்கலாம். உடைக்கிறாரா இல்லையா? முட்டி உடையுமா உடையாதா? 3வது முட்டி உடையுமா 2வது முட்டி உடையுமா? வேகமாக போகலாம். நேராக போகலாம். இன்னும் கொஞ்சம் தூரம். நல்ல ஒரு கரகோஷம் கொடுக்கலாம். மிக சிறப்பான போட்டியாக இந்த போட்டி இருக்கிறது. இப்போ அவர் ஏதோ அடையாளம் வச்சு போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், இந்த போட்டியில் முதல் முட்டி உடையுமா? இல்லை, நல்ல ஒரு கரகோஷம் கொடுக்கலாம். இவர் வெற்றி பெற போறாரா அல்லது ஏதாவது ஒரு முட்டியாவது உடைக்கிறாரா அப்படின்றத பார்க்கலாம். நேராக போங்க. லெஃப்டில் போங்க, ரைட்டில் போங்கன்னு. வலப்பக்கம், இடப்பக்கம்.
இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா சரி, இன்னும் கொஞ்சம் போனா சரி, இன்னும் கொஞ்சம் போனா சரி, இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா அந்த போட்டி இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா சரி. ரைட். இந்த முட்டி 6 மணிக்குள்ள 5 மணிக்குள்ள உடைப்பாங்களா அப்படின்றத பார்க்கலாம். இன்னும் உயரமா பிடிச்சிக்கோங்க. இப்போ போங்க பார்ப்போம். நேராக போகலாம். நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க. சரியான இடத்துக்கு போறாங்க. அவங்க சரியான இடத்துக்கு தான் போறாங்க. ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்த கனவு நனவாகணும் அப்படின்னு சொன்னா நீங்க நேரா அந்த முட்டியை உடைக்கலாம். சரியான அடி. அதான் சரி. இங்க வாங்க. பின்னால அப்படி போவேல. பின்னால வாங்க. நேரா போனீங்கன்னா உடைக்கலாம். நேரா போனீங்கன்னா உடைக்கலாம். அந்த முட்டி உங்களுக்கான முட்டி தான். அது வெற்றி முட்டியா இல்ல அப்படின்றத பார்க்கலாம். நேரா போனீங்கன்னா உடைக்கலாம். அடி சரியா ரைட். சுவர். அதுதான் அந்த வெற்றிக்கான முட்டியா அப்படின்றத பார்க்கலாம். அதான் சரியான முட்டியை உடைச்சிருக்கிறார் சாய். ரைட். அவருக்கு ஒரு நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க பாப்போம்.